ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா, அதாவது ரயிலோட தண்டவாளத்தில் பக்கத்தில் இருக்கோம். பக்கத்தில் இல்லை, அதில் சென்ட்ரலே நிறுத்திட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தர் கொசு தென்னு இருக்குது, அதாவது இங்கே ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே அப்படின்னு சொன்னார். அதை நம்ம அப்படியே தேடி கண்டுபிடிக்கலாம், அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். அப்படியே இந்த காடெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, வியூலாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சுற்றி அப்படியே ஒரு அப்படியே சொல்கிறது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேமரா அப்படியே பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அதுவும் இந்த மாலை நேரத்தில் பாருங்கள். காட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மங்கி சவுண்டு, சரியான சவுண்டு நல்லா உங்களுக்கு கேட்கும். நாளைக்கு வர ஏகாதசி வர சிறப்பு ஒரு தரிசனம் கிடைக்கும். வாங்க, அது எங்கே அந்த கொசுத்தன் எங்கே கிடைக்கணும் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இந்த மாதிரி கட்டை போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கட்டை கட்டியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி கேப்பில் தான் தேன் இருக்கும். அது பூச்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். அது அந்த தேனை சாப்பிட்டா இந்த நெஞ்சு வலி, அந்த மாதிரி சளிக்கு, அந்த மாதிரி அந்த பூமணம், அந்த குஞ்சு எல்லாம் சாப்பிட்டோம்னா நிறையா பெனிஃபிட்டு. அதனால தான் நம்ம தேட வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த பூச்சி இல்லைங்க, அதுவும் பறக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூச்சி கிடையாது. அப்படியே இப்போ நம்ம தேட வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சாகணும். நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தர் கேட்டாப்புல, அதனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இது ரொம்ப ரேரு கிடைக்கிறது இது, ஏன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. வாங்க அப்படியே தேடிகிட்டே போகலாம், எது இருக்கா பார்க்கலாம். ஏன்னா அந்த கேப்பில் தான் கண்டிப்பாக அது இருக்கும், அந்த மாதிரி கேப்புக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட சொல்கிறது தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேரு. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கிடைச்சா லக்கு, எல்லாம் மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். வாங்க, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதையும் தேடி பார்ப்போம். இதில் ஏன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இது சாப்பிட்டோம்னா இந்த கால் முட்டை வலி கூட அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தேடிகிட்ருக்கோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பெரிய பெரிய தேன், மலந்தேன், அந்த மாதிரி போத்தங்களும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தேனெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேரு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பாதி தொலை வந்துட்டோம், சாரி கால்வாய் தொலை வந்துட்டோம், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இன்னும் பாருங்க அந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் ஒரு வடை ஒன்று இருக்குது. அதாவது பாதி அது கீழே இருந்து வேஸ்ட்டாக தான் போவோம். தூக்கி வாங்க, இங்கே ஏதாவது மேலே வைப்போம். ஏதோ கல் மேலே வச்சுக்கோங்க, பறவையாவது ஏதாவது குருவியாவது சாப்பிட்டு போவோம். இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வைக்கக்கூடாது, ஏதாவது சொல்கிறது பறவையாக வந்துச்சுன்னா ரயில்வே ட்ராக் ஆபத்து. அது கீழே இருந்தது. வாங்க இந்த மாதிரி கல் மேலே வச்சுருவோம். இந்த மாதிரி கல் மேலே வச்சுட்டா அதை வந்து சாப்பிட்டு போவோங்க, பாவம். ஃபுட்டு வேஸ்ட் பண்ண கூடாது இல்லைங்களா. பாருங்க, எறும்பு கூட இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த எறும்புல கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாவம். அப்படி இருக்க விடுங்க. வாங்க நம்ம இங்கே இருக்கான்னு தேடி பார்த்துட்டு போவோம். இங்கே எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிடைச்சா இன்றைக்கி லக்கு, கிடைக்கலாம் இன்றைக்கி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இந்த மாதிரி கேப்பில் தான் அது இருக்கும். இன்றைக்கி ஒரு வேட்டை தாங்க கிடைச்சா. அன்றைக்கி அது டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் அந்த நெய். அது நெய் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அது பூ மரம்லாம் கிடைக்கும், பூ மரம் பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சொல்கிறது, அப்போ வேண்டாதப்போ நம்மளுக்கு தேவையில்லாதப்பெல்லாம் பக்கம் பக்கமே கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளை தேடி அலையும் போது தான் அந்த பொருள் நம்ம டக்குன்னு நம்ம கண்ணுக்கே கிடைக்காது. அந்த மாதிரி தான் வச்சு பாருங்கள், எங்கேயுமே கிடைக்கல. எங்கேயும் ஃபுல்லாக எந்த கேப்பும் கிடையாது. நான் பார்த்து பாருங்கள், ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அது மேக்ஸிமம் இங்கே தான் ரொம்ப கிடைக்கும், இந்த மாதிரி குட்டுங்கள் தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம தேட வந்திருக்கோம் இவ்வளோ நேரத்துக்கு. இங்கே எதுவும் இல்லைங்க, இங்கே எதுவும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கண் இங்கேயும் தோணுமா, இங்கேயும் கிடையாது. அது பூச்சி போகும்போது நல்லா தெரியும், பட் இங்கேயும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை தேடி முடிச்சாச்சு.
பாருங்கள் இங்கே வரிசையாக கூட்டு இருக்குது. வாங்க வர அந்த லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்குது. வாங்க தேடி பார்ப்போம், கிடைக்குதோ இல்லையான்னு பார்ப்போம். கிடைக்குதுமா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் பழைய கூட்டு தான், பழைய கூட்டில் தான் அது மாதிரி கிடைக்கும், புது கூட்டில் கிடைக்காது. இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் கிடையாது. நாங்கள் அப்படி இங்கே கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆனால் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி கேப்பில் தான் சின்னதாக அப்படி பூச்சி சின்னதாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே தான் நெய்யை வைக்கும், வெளியெல்லாம் இருக்காது. இதுனா பாதி கூட்டை உடைக்கணும். இந்த ஒன்று வச்சுட்டு நம்மளுக்கு நெய் தேன் கிடைச்சா போதும், உடைச்சிட வேண்டிதான். பாருங்கள் ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. முடியாமல் அதிகம் வந்தால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தால் எப்படி சொல்கிறது, இவ்வளோ தூரம் தேடி பார்த்துட்டு எந்த கண்ணுக்குமே தென்பட மாட்டேங்குதுங்க. பாருங்கள் டைம் ஆச்சுன்னா இருட்டு வர கட்ட போகுது. இல்லைன்னா வீட்டில் வர கழுவி ஊற்றுவாங்க. பாருங்கள் மம்மி ஒரு தொடப்பட்டு தான் அவ்வளோ வண்டி. இங்கே பாருங்கள் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் போய் பார்ப்போம். கிடைக்கலாம் மறுபடியும் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டே போவோம். வாங்க, தேவையில்லாமல் தான் இருக்குது, நமக்கு தேவை உள்ளதே காணும். பாருங்கள் இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் மட்டும் கிடைக்கவே இல்லையே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்துட்டோம், கிடைக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தேடந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நாளைக்கு கண்டுபிடிச்சி ஆகணும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு அந்த நமக்கு அந்த தேநெய் நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, கிடைச்சி ஆகணும். நாளைக்கு விடக்கூடாது. கண்டிப்பாக நாளைக்கு மறுபடியும் தேடுதல் வேட்டையை ஆரம்பிப்போம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா வந்து நண்பர்களை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணுறது கிடையாது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ரெண்டுமே ஒன்று தான், இருந்தாலையும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் எல்லாத்துக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. நம்மளோட சேனல் நேம் வந்து சந்தோஷ் vlog. கண்டிப்பாக மறக்காமல் எல்லாத்துக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.